வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இளநீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இளநீர் இயற்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த கொடை அப்படின்னு தாங்க சொல்லணும். இளநீரில் பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் அதிக அளவு நிறைந்திருக்கு. இளநீர் நம்ம எப்போது எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு நீர் சத்து சீராக நம்மளுடைய உடலில் இருக்கும். இளநீர் உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து சமநிலையில் வைக்கும். குறிப்பாக இப்போ கோடை காலம் நடக்குங்க இல்லையா, இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வியர்வை, கடுமையான நீர் இழப்பை ஈடு செஞ்சு எப்போதுமே இந்த கோடை காலங்களில் நம்மளுடைய உடலை சுறுசுறுப்பாக நீரேற்றமாக வைத்திருக்கும் கூடியதாங்க இளநீர். அப்போ இளநீர் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், உடற்பயிற்சிக்கு முன்னாடி, உடற்பயிற்சிக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம், உணவுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறவங்க எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க உணவுக்கு முன்னாடி எடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிறுநீரக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் இளநீர் எடுத்துக்கலாம். ஸோ இளநீர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்ற அந்த சிறுநீரக கற்கள் உருவாக முன்னாடியே தடுக்க முடியும். உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே கரைத்து வெளியேற்றி கொள்ள முடியும். இளநீர் நீங்கள் தொடர்ந்து குடிக்கிறது சிறுநீரக கற்களை உருவாக தடுக்கிறதுக்கும், அதே போல் அந்த சிறுநீரகத்தில் படிகங்கள் சேர்வதை தடுத்து சிறுநீர் வழியாக அதை உங்களுக்கு வெளியேற்றிடும். சிறுநீர் கடுப்பு உங்களுக்கு ஏற்படாமல் இளநீர் பாதுகாக்கும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த நீர் சுருக்கு, சிறுநீர் கடுப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எரிச்சல், இது எல்லாத்தையுமே உடனடியாக குறைத்து உங்களுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்ய வைக்கும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீர் வழியாக, சிறுநீரகம் மூலமாக இளநீர் உங்களுக்கு கரெக்டாக வெளியேற்றிடும். இதன் மூலமாக கழிவு நீக்கம், அதாவது நச்சு நீக்கம் உங்களுடைய உடலில் செய்யப்படும். நீர் சுருக்கு, அந்த சிறுநீரக கற்கள் இதெல்லாமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இளநீரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து தாங்க. இந்த பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுக்குள்ளே வைக்க உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உடல் நரம்புகள், அந்த ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் தென்பட்டு அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு போகாதது, இதயத்துக்கு போகாதது தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகலைன்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யும். அப்போ நம்ம இளநீர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சோடியத்தை வெளியேற்றி இதய துடிப்பையுமே சீராக வைக்கும். பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் துணை புரியுது இளநீர் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ இளநீர் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு எப்போதுமே சீராக இருக்கும். இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அதாவது ரத்த அழுத்தமெல்லாம் இல்லாமல் இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக உங்களுக்கு செயல்படுவதற்கு நீங்கள் இளநீர் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் பல பேருக்கு செரிமான மண்டலம் பாதிப்பு ஏற்படுது. அதுவும் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படுதுங்க இல்லையா. அப்போ இந்த வயிறு தொடர்பான கோளாறுகளான அசிடிட்டி, வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வெளி, எந்த விதமான வயிறு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே சரி பண்ணிக்கிறதுக்கு இளநீர் உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. நீங்கள் உடனே அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ வயிற்றுப்போக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலங்களில் உடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரோலைட்ஸோடைய அளவு குறையும். ஸோ அதை நீங்கள் உடனடியாக சரி பண்ணி வயிற்றுப்போக்கு நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதே போல் வயிற்றுப்போக்கால் இழந்த ஒட்டுமொத்த உடல் பலத்தையும் திரும்ப மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னாலுமே இளநீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இளநீர் நீர் சத்து உங்களுக்கு அளித்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை நீர் சத்து பற்றாக்குறை இல்லாமல் செரிக்க வைத்து செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும். இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக செயல்படும். வயிறு உங்களுக்கு குளிர்ச்சியாகவே இருக்கும். எலும்பு தசை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் இளநீர் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வயதான காலங்களிலுமே தசை தொடர்பான பிரச்சனைகளான தசை வலி, தசை பிடிப்பு, தசைகள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம இளைஞர்களாக இருக்கும்பொழுது இளநீர் எடுத்துக்கணும். இப்போ இளைஞர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, எலும்பு தொடர்பான பிரச்சனை, அதாவது மூட்டு வலி, முதுகு வலி, கை கால்களில் வலி ஏற்படுறது, எலும்பு பிரதானமாக எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும் இல்லையா. அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு அவங்களுமே இளநீர் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இளநீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம், இந்த மாதிரி எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் இளநீரில் இருக்கிறதால வயது முதிர்ந்த காலங்களில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், தசைப்பிடிப்பை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாக அமையும். இளைஞர்கள் இப்போதுவே பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடலை பலமாக வைத்துக் கொள்ள முடியும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே அவங்களுக்கு ஏற்படாமல் நலமோடு அவங்க இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு, எந்த விதமான நோயுமே நம்மை தாக்காத அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்
அப்படின்னா இளநீர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இளநீரில் இருக்கக்கூடிய லாரிக் அமிலம். ஸோ அந்த லாரிக் அமிலம் அது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை கொண்டது. இது வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நமக்கு அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கொண்டு எந்த நோயுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய உணவுகளில் இந்த இளநீர் வந்து அப்பப்போ எடுத்துக்கோங்க. இளநீரில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.